விஜய் அண்ணா, உங்களுக்கு என்ன பழி வாங்கணும்னா நான் என் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா என் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் அவங்கள விட்டுருங்க. என்ன ஜூலி, பேக்ரவுண்ட் சப்போர்ட் பயங்கரமா இருக்கு போல, இவ்வளோ தைரியமா பேசிட்டு இருக்க. என்ன சொல்ல வர? நீ அவர் மாதிரியே ட்ரை பண்றியா? அவர் மாதிரியே பேச ட்ரை பண்றியா? இல்ல அவருக்கு தைரியம் இல்ல, நான் உங்களை பார்க்க வரேன், என்ன நாளும் பண்ணுங்க அப்படின்றியா? ஓ, நீங்க பணியூரை விட்டு வெளியே வர மாட்டீங்கல்ல? மறந்துட்டியா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பிக் பாஸ் விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் பரணியோட காலில் விழுந்ததான் நீ அந்த பயம்லாம் இல்லாம போச்சா? இல்ல பின்னாடி எதுவும் பேக்ரவுண்ட் சப்போர்ட் அதிகமா இருக்கனால நீ இப்படிலாம் பேசிட்டு தெரியறியா? நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். நான் வேணா பணியூர் வரேன். இவங்க வேணா பணியூர் வராங்களாம். இப்படி பேசினதுக்கு தயவு செஞ்சு நீலாம் வெளியிட போயிடாதம்மா. ஒரு பெண்ணுக்கு சோசியல் மீடியால முக்கியமா எவ்வளவு மரியாதையும் எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் மதிப்பும் நீ பேசுற விஷயத்துல தான் இருக்கு. அதான் சொல்றல, நீ லாஜிக்கா பேசினா உன்னை எவன் அடிச்சிருக்க மாட்டாங்க. நீயே லூசு மாதிரி உளறிட்டு இருந்தா அதனாலதான் அந்த அடி அடிச்சாங்க. இப்ப மறுபடியும் அவங்க எல்லா பத்தமே ட்ரிகர் பண்ற மாதிரி இந்த மாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்க. அப்ப வாண்டடா தானே பண்ற நீ. அந்த வீடியோவை நீ பேசினதை நீயே கேட்டதுன்னா கண்டிப்பா கக்கபக்கான்னு சிரிச்சிருப்ப. ஏன்னா உனக்கே தெரியும் நம்ம ஏதோ உளறி வச்சிருக்கோம், ஜல்லிக்கட்டுன்ற ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு நம்ம ஏதோ பேசி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருந்தாலும் மறுபடியும் எல்லா பத்தையுமே ட்ரிகர் பண்ணுற மாதிரி அவர் பேசின மாதிரியே பாடி லாங்குவேஜில் பேசுகிறேன்னா நீ வாண்டடா தெரிஞ்சுதான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்க. பண்ணு.